ஹலோ கைஸ், இன்னோட புது வீடியோ. ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு புது வாட்ச் வாங்கியிருக்கோம். அந்த வாட்ச் வந்து நம்ம தம்பிக்கும் தங்கச்சிக்கும் தெரியாமல் இருக்கணும், புரியுதா? அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம். அந்த கிஃப்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ். அந்த வாட்ச் வந்து என்னன்னு தெரியலை, அம்மா தான் ஆர்டர் பண்ணாங்க. அவங்க வாட்ச் வேணும்ப்பா வாங்கி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க வெளியே ஊருக்கு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போனாங்க. எவ்வளோன்னு கேட்டால் 150 சொன்னாங்க. ப்ரைஸ் அதில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நானும் வந்துருச்சான்னு பார்த்தா வந்துருச்சு. பரவாயில்லையே, இவ்வளோ வேகமாக வந்துருச்சு. சரி ஓப்பன் பண்ணலாம். இந்த மேலே ப்ரைஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. வா வா பிரிக்கலாம். பிரிக்கும்போது வாட்ச் வந்துருச்சே. வாட்ச் வந்துருச்சு. வா சூப்பராக இருக்குது. டோரேமான் கொடுத்துருக்காங்க. வாட்ச் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கைக்கெலாம் பத்துமான்னு தெரியாது. சரி பார்ப்போம். இல்லை இவ்வளோ பிக்சர்லாம் வரும். அப்புறம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே ப்ரெஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே 2.0 மிரர் கொடுத்துருக்காங்க. இதில் அடித்தா உங்களுக்கு தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் இருட்டில் அடித்து காமிக்கிறேன். பரவாயில்ல, ப்ரைஸ் 150னா பரவாயில்ல. டைம் செட் பண்ணிக்கலாம் போல் இதிலே, டைமு டேட்டு. சரி நம்ம இப்போ செவுத்தில் அடித்து காமிக்கிறேன், பாருங்கள். அதுவும் இல்லாமல் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்குது. அதே டைமில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதில் வந்து கிட்டத்தட்ட நிறையா பிக்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு பிக்சர் பார்க்கலாம். நம்ம டோரேமானும் நோபிட்டாவும் நிற்கிறாங்க ஏதோ காளான் மரத்துக்கு மேலே. நம்ம தம்பிக்கு ஒரே ஆர்வமாக இருக்குது, பார்க்குறாரு தொட்டு. அடுத்த பிக்சர் பார்ப்போம். டோரேமான் தூங்கிட்டு இருக்காரு. இதில் ஏகப்பட்ட பிக்சர் இருக்குது. 22 பிக்சரோ 32 பிக்சரோ இருக்குது. இது 4th பிக்சர், கப்பலில் போகிற மாதிரி. அமேசிங்காக இருக்குது. அடுத்து என்ன பிக்சரு? நம்ம டோரேமான் வந்து கிராஸ் மேலே தாவி போகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பிக்சர் வந்து என்னென்னு பார்க்கலாமா? டோரேமான், நோபிட்டா, ஜியான், சசுகாலாம் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிக்சர் டோரேமான் வந்து வாசிக்கும் போது அதுக்குள்ளேருந்து ரேட்டு வர மாதிரி. அடுத்து நெக்ஸ்ட்டு பிக்சர் டோரேமான் எதுலேயும் பறக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் ட்ராகன் எதுவும் நினச்சிடாதீங்க, அது ஒரு ஈகிள் மேலே பறந்து போகிறாரு. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு பிக்சர் டோரேமி வந்திருக்காங்க. சூப்பர். நெக்ஸ்ட் பிக்சர் நம்ம டோரேமான் வந்து ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பிக்சர்ஸ் இருக்குது. க்யூட். நம்ம அண்ணன் டோரேமான் வந்துட்டார். டோரை கேக்கி வாங்க போகிறாரு போல். சரி வாங்கட்டும். வாங்கிட்டார், டோரை கேக்கி வாங்கிட்டார். எம்மியில் இருக்கார் ஜாலியாக. அடுத்து நெக்ஸ்ட்டு பிக்சர் நான் தான் ஜியான் வந்துட்டார் நம்ம அண்ணன் ஜியானு. டோரேமான் கடலில் தப்பிக்க பார்க்குறாரு. அவ்வளோதான், இதோட பிக்சர் முடிஞ்சிச்சு. இன்னும் நிறையா பிக்சர் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லை. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ்.